பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு நேரம் கூட இருக்காதுன்னு சொல்லி கனிமொழி நான் கனிமொழி அக்கா 813 எம்பி 816 எம்பிக்கு நம்ம ரைஸ் பண்றோம். 543 816 பேசுறதுக்கு கூச்சல் குழப்பம் யாருன்னு போறது? பாதி நேரம் கனிமொழி அக்கா தானே கூச்சல் குழப்பம் போடுறாங்க. பாதி நேரம் பாராளுமன்றத்தில் அமளிதுமொழி பண்றது யார்? எதிர்கட்சி நண்பர்கள் தானே. பாரதிய ஜனதா கட்சி நாங்க எங்க அமளிதுமொழி பண்ணி பாராளுமன்றத்தை நிறுத்தி வச்சோம்? இவங்களா அமளிதுமொழி பண்ணுவாங்களாமா? ஐயா இந்த தமிழ் படத்துல சொல்லுவாங்க, குண்டு நீங்களே வைப்பீங்களாமா, நீங்களே கண்டுபிடிப்பீங்களாமா. அதனால பிரச்சனையும் நீங்களே பண்ணுவீங்க, பேச விடாம நீங்களே பண்ணுவீங்க. இன்னைக்கு மக்கள் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார்கள். 25 லட்சம் பேருக்கு எப்படின்னு ஒரு எம்பி இருக்க முடியும்? 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி வேண்டும். அதை நோக்கி தான் மோடி ஐயா போறாங்க. சவுத் எந்த வகையிலும் பாதிக்கல. எங்களுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவியே அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இல்ல மேடம், அது தேஜஸ்வி சூர்யா அவர்கள் நேற்று நான் சர்க்குலேஷன் பார்த்தேன், பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. நேற்று காலை ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. அந்த மாதிரி சில பேர் ஃபேஸ்புக்கில் சில மெசேஜ் போட்டிருந்தாங்க. தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அதை கிளாரிஃபை பண்ணி பாராளுமன்றத்தில் ரொம்ப அற்புதமாக நேற்று பேசியிருந்தாங்க. தெளிவாக தமிழ்நாடுக்கு சார்பாகவும் பேசியிருந்தாங்க. ஓவரால் நம்பர்ஸ் எப்படி இருக்கு அது அமித்ஷாஜி அவர்களும் பேசிட்டாங்க. அதான் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏவுடைய அதிகாரப்பூர்வமான கருத்து. யாருக்கும் இது குறையாது. 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி இது கிடையாது. நெட் 50% ரைஸ். ப்ரெடிக்ஷன் பண்ற பிசினஸ்ல நான் இல்ல. நாங்கெல்லாம் பொலிட்டீஷியன்ஸ், மக்களுக்கு பப்ளிக் சர்வன்ஸா இருக்கோம். கம்ஃபர்டபுளா எந்த பிரச்சனையும் இல்லாம என்டிஏ வெற்றி பெறும். ஒரு பெரிய மார்ஜினோட தான் எல்லா சீட்டுமே பாஸ் ஆகும். நான் க்ளோஸ் ஃபைட்னு எந்த சீட்லயுமே பார்க்கல. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி கிடைக்கும் 2026. At the very threshold of the elections, it's on 23rd. At the same time, we are seeing the discussions going on at the delimitation and the women's reservation bill. We saw Leader of Opposition Mr. Rahul Gandhi addressing the Parliament today. He said that BJP people have a central fundamental conception that you are the people of India, you are the armed forces, but you are not. You have started hiding like a coward behind the people of India, behind the armed forces. And at the same time, discussion is going on the delimitation, women's reservation bill. We saw Madam Kanimoi addressing that it should be dealing, that the delimitation exercise should be dealing when the women's reservation bill is passed in Parliament. Even in the year 2024, when the bill was passed, the bill itself is having the class of a delimitation. It is a part and parcel of the delimitation. And apart from that, what Rahul Gandhi says about the criticizing about the present government, and we could say that Rahul Gandhi is underestimating the people's mandate. And it is a third time Prime Minister Modi ji is being elected by the people of India. So in which way he is ignoring that public mandate, and in fact he is not having any belief in the democratic system, what I can see that. So Congress, you just imagine, if they would have decided to give women reservation, even from the beginning they would have given it. But why they have waited? They were in power for so many times. Only after Modi ji has introduced, Modi ji has passed the bill, and Modi ji now don't want to wait. The delimitation exercise has to take place after, certain period. When this is being so, Rahul Gandhi is exposing himself and Congress how they are anti-women. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ பாஜகவோட கூட்டணி வச்சு நான் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன், இனிமேல் எக்காலத்திலும் அந்த கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப சமீபத்துல கோவைக்கு வந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஜே ஆட்சி மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க இல்லாத நேரத்துல அவங்க இப்படி உங்க கூட கூட்டணி முடிச்சு அவங்க இல்லாத நேரத்துல அவங்களோட பெயரை பயன்படுத்தி பிரச்சாரம் பண்றது எந்த வகையில்? இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் மிக தெளிவாக, நம்முடைய பாஸ் அவங்க, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஃபர்ஸ்ட் காரியகர்த்தா அவங்க, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கெல்லாம் தறிகட்டு இருப்பதை பார்க்கும் பொழுது, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி இருந்த பொழுது எப்படி சட்டம் ஒழுங்க பேணி காத்து பத்திரமா வச்சிருந்தாங்களோ அது திரும்ப தமிழகத்திலே வர வேண்டும் என்கின்ற அறைகூவலை விடுத்திருக்கிறார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனும் பாரத பிரதமர் சொல்லியதுக்கு இணங்க களத்தில் எல்லோரும் பாடுபட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் பிரதமர் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க. கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் CCC ஆட்சியாக மாறி இருக்கு.
அதனால் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய ஒரே ஒரு கருத்து மட்டும்தான், 2026 மே 4ஆம் தேதி தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கும். அதற்கு நாங்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே வேளையில கருத்து கணிப்புல தொடர்ந்து திமுக முன்னிலையிலே இருக்கு. தம்பி இப்ப போய் மக்களை பார்க்கலாம்ப்பா. தம்பி பிரச்சாரத்துக்கு எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, அங்க வந்து கேட்டுக்கோங்க எல்லாம்.